இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா கோயம்புத்தூர் வண்டி இருக்கிற ஒரு வீடியோவா இருக்கும். ஆல்ட்ராஸ் டாட்டால, அதாவது ஒரு கார் 2 கார்னா பரவாயில்லைங்க, 5 காருங்க, எல்லாமே டாப் அண்ட் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஹோம் டெஸ்ட் டிரைவ் 999 பே பண்ணுங்க. 860க்கு டார்க் எடிஷன் டாடா அல்ட்ராஸ்ங்க. 2022ங்க. 11000 தான் ஓடி இருக்கு. TN37 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போறேன், ஓட்றேன், எனக்கு ஓகே அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் மைனஸ் பண்ணிடுவீங்க. 140 குவாலிட்டி செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காரே எங்களுக்கு வருது. அது இல்லாம அவங்க ஒரு செக் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அதையும் பாத்துக்கோங்க. 500 கிலோமீட்டருக்குள்ள 7 டேஸ்க்குள்ள ஓட்டிட்டு சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஃபைன் பண்றீங்கன்னா தான் வந்து கொடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம். இந்த டியாகோ 3,74,000 கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி 140 செக்ஸ் பண்ணி 1 இயர் வாரண்டி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் 2021 மாடல் 5,40,000 7,000 கிலோமீட்டர் ஒண்ணு ஒரு டாடா டியாகோ. அது எல்லோ கலர். யாராவது ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு சுசுகி ப்ராடக்ட் பார்க்கணும்னா தாராளமா இது போலாம். 6 lakhsக்கு போலோ ஜிடியா சிங்கிள் ஓனர். சரிங்க, 2016 மாடலுங்க. 5,32,000க்கு Volkswagen போலோ வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடுன ஒரு வண்டி. ஹலோ சேம் ஃபேமிலிஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம காஸ் 24 வந்திருக்கோம். பிரதர் ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இவரை மீட் பண்ணியிருந்தோம். காஸ் 24 இந்த தடவை நிறைய ப்ரீமியமான ஹேட்ச்பேக், அதாவது எஸ்யூவி, செடான், நிறைய வண்டிகள் இங்கே வந்திருக்காரு சொல்லியிருக்காரு. இந்த தடவை லைட்டாக அப்படி காமிச்சிங்கனாலே தெரிஞ்சுக்கிறேன், கலர் கலராக பயங்கரமான வண்டிகளாக நிற்கிது. இருந்தாலும் நம்ம ஒரு டீட்டெயில் கேட்டு உள்ள போகிறது தான் நியாயமே. வாங்க உள்ள போயிட்டு பிரதர் என்ன பண்றான்னு கேட்டுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் பிரதர். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிரதர், எனக்கு தெரிஞ்ச நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் நம்புறேன் பிரதர். கண்டிப்பா. சோ இந்த தடவை லாஸ்ட் டைம் இல்லாம இந்த தடவை நிறைய யூனிக்கான கார்ஸ், அதாவது ஒரு பட்ஜெட் பீப்புள்னா அவங்களுக்கு ஒரு கார், இல்ல எனக்கு ஒரு எஸ்யூவி டைப்ல பயங்கரமா வேணும் அவங்களுக்கு ஒரு கார், இல்லைங்க எனக்கு ஹேட்ச்பேக்லயே எஸ்யூவி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய எஸ்கிராஸ் மாதிரி இருக்கிற அதுவும் இருக்கு. சோ ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேர், நம்ம காஸ் 24 எங்க இருக்கு அதை சொல்லிருங்க. நம்ம காஸ் 24 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சிங்கானல்லூர், ஒண்டிபுத்தூர்ல இருக்கு. ஓகே. என் நேம் பாத்தீங்கன்னா நிஷாந்த். ஓகே. நான் காஸ் 24ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கானல்லூர்ல இருக்கு. இனிமே லொகேஷன் கீழ இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி வந்துக்கலாம். நம்ம காஸ் 24ல சில யூனிக்கான விஷயங்கள் இருக்கு பிரதர். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 7 days பைபேக் ஆப்ஷன் இருக்கு. பைபேக் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எத்தனை நாள்ல? 7 days. என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி? அது பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி தான் உங்களுக்கு வண்டியை வெளியே டெலிவரி கொடுப்பாங்க. ஓகே. திரும்ப அதே சேம் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே இதுல பைபேக் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கலாம் ப்ரோ? 500 கிலோமீட்டருக்குள்ள ஓடி இருக்கு. 500 கிலோமீட்டருக்குள்ள 7 டேஸ்க்குள்ள ஓட்டிட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபைன் பண்றீங்கன்னா தான் வந்து கொடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம். ஓகே பிரதர், நான் கார் வாங்க வரேன், என்னால ஃபுல் கேஷ் எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது பிரதர், நான் லோனுக்கு தான் போகணும். ஃபுல் கேஷ் இல்லனாலும் நம்ம சைடுல ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களே பண்ணி தரீங்க. எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். சோ ஒரு மினிமம் அமௌண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 1,50,000 கொண்டு வந்தீங்கனாலே எந்த காரணம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இருந்தாலும் நான் சொல்ற இனிஷியல் பேமெண்ட் காரை பேஸ் பண்ணது தான். எகைன் நான் சொல்லிடுறேன். ஓகே பிரதர், நான் வந்து கோயம்புத்தூர், ஓகே நான் வெளியூருங்க, டெஸ்ட் டிரைவ் பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க? 999 பே பண்ணீங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா ஹோம் டெஸ்ட் டிரைவ் அவைலபிள். ஹோம் டெஸ்ட் டிரைவ் 999 பே பண்ணணும். அந்த 999 வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டிரைவ்க்கான காசா? டெஸ்ட் டிரைவ்க்கான காசு உங்களுக்கு அது ரீஃபண்ட். நீங்க வண்டி வேண்டாம்னாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஓ, அப்ப நான் இப்போ வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போறேன், ஓட்டுறேன், எனக்கு ஓகே அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் மைனஸ் பண்ணிடுவீங்க, இல்ல அப்படின்னா திருப்பி கொடுத்துறீங்க அந்த. ஓகே. இப்போ ஒரு காரு நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் இதை செக் பண்ணி எடுக்கிறீங்க, அது எங்களுக்கு எப்படி வரும்? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சைடுல எல்லா காருமே 140 குவாலிட்டி செக் பண்ணி தான் வண்டி. 140 140 குவாலிட்டி. ஓகே. எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே. எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கிட்ட இங்க வண்டியே வரும். ஓ சரி, அதாவது 140 குவாலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் காரே எங்களுக்கு வருது. அது இல்லாம அவங்க ஒரு செக் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அதையும் பாத்துக்கோங்க. ஓகே பிரதர், இந்த தடவை எனக்கு ஒவ்வொரு காரா அப்படியே காமிச்சு எவ்வளவு ஓனர், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எந்த இயர், இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிடலாமா? பாத்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கார்ல இருந்து போயிடலாம் ப்ரோ. ஓகே வாங்க ப்ரோ போலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கார் நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் கார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார். அதாவது முன்னாடி பில்ட் குவாலிட்டி வேற லெவல்ல இருந்த கார் இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது என்ன மாடல்? இது என்ன வண்டி ஃபர்ஸ்ட்? இது ஆல்டோ கேட்டனுங்க. ஆல்டோ கேட்டன். வாங்க அப்படியே. ஓகே. 2 ஓனர். கோயம்புத்தூர் வண்டியா ப்ரோ? ஆமா, லோக்கல் நம்பர். 48,000 ஓடி இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 2,50,000. 2,50,000. 2 ஓனரா ப்ரோ? என்ன இயர் ப்ரோ? இது உங்களுக்கு மாடல் பாத்தீங்கன்னா 2013. 2013 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓ சூப்பர் ப்ரோ, அப்பனா இது ஒரு பயங்கரமான விஷயம். இது ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2013ங்கறீங்க, இதுக்கு லோன் அவைலபிள் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியுமா? 13க்கு பண்ணலாம். ஓகே சூப்பர் ப்ரோ. அப்பனா இந்த காரு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு 2,50,000. இது நெகோஷியேட்டபிளா ப்ரோ? ஃபிக்ஸ்ட் பிரைஸ்? நம்ம கிட்ட ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தாங்க. ஏன்னா நம்ம 140 குவாலிட்டி செக் பண்ணி கொடுக்கறதுனால மேக்ஸिमम நம்ம கிட்ட வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ். ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும் மேக்ஸिमम. எல்லாமே இங்க வந்து ஏதாவது ஆஃபர், சில காருக்கு ஆஃபர் இருக்கும், அந்த டைம்ல ஆஃபர் இருக்க டைம்ல
அந்த காருக்கு நம்ம ஆஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. வாரண்டி கேரண்டி நம்ம ஏதோ பண்றோமா ப்ரோ இங்க? ஆமா 1 இயர் வாரண்டி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? எந்த கார் வாங்கினாலும் இந்த கார் வாங்கினா 2013 கார் வாங்கினாலும் 1 இயர் வாரண்டி கொடுத்துறேன். அடுத்த கார் போலாமா ப்ரோ? ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கலரா டாட்டாவோட கார் பாத்துக்கோங்க. சோ டியாகோவா ப்ரோ இது? டாடா டியாகோ. எத்தனை கார் இருக்கு நம்ம டியாகோல? டியாகோ 3 இருக்குங்க. பாருங்க yellow, red, white. ஓகே, இது என்ன மாடல் ப்ரோ? இது உங்களுக்கு 2016 மாடலுங்க. 2016 TN70 சரிங்களா? TN70 94,000 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனருங்க. 94,000 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர். ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா ப்ரோ? பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா என்ன ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? இப்போ கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,76,000. 3,76,000 டியாகோவா ப்ரோ? 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் ப்ராப்பரா இருக்குமா ப்ரோ? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்குமே இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பரா இருக்கும். சோ 3,76,000 ரூபாய். சோ ஓகே, இந்த டியாகோ 3,74,000 கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி 140 செக்ஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, ரெட் கலர் டியாகோ இது என்ன இயர் மாடல்? இது பாத்தீங்கன்னா 2022 மாடலுங்க. ஓ 2022. ஓகே, வெறும் 5,000 தான் ஓடி இருக்கு. வீல்ல பாத்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சிரும், டாப் எண்ட் தான். ஓகே, சொல்லுங்க ப்ரோ. பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 6,79,000. இது ஆக்சுவல் பிரைஸ் என்ன ப்ரோ? ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 8 lakhs கிட்ட வருங்க. 8 lakhs வரும். இப்போ நம்ம கொடுக்கிறது வந்து 679. 679. எவ்வளவு கிலோமீட்டர் சொன்னீங்க? 5,000 தான் ஓடி இருக்கு. வெறும் 5,000 கிலோமீட்டர் ஓடுன டாடா டியாகோ 2020 679 கொடுக்குறீங்க. இதுக்கு நான் லோன் எனக்கு கிடைக்குமா? பண்ணிக்கலாங்க. 2022 மாடல்ல ஈஸியாவே பண்ணிக்கலாம். 2022 மாடல் தாங்க. ஏன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு இது டாப் எண்ட் தான். நிச்சயம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வீல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு புதுசா இருக்கும். இங்க பாத்துக்கோங்க வீலோட கண்டிஷன்லாம் நைஸ். ஓகே, யாராவது ஒரு ஹேட்ச்பேக் கார் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கார் நினைக்கிறேன். நல்ல கார். ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிற ஒரு கார். ஓகே வாங்க ப்ரோ, அடுத்தது இது என்ன ப்ரோ? 2020 மாடலுங்க. 2020 டாடா டியாகோ அகைன். ஓகே, 7,000 ஓடி இருக்கு. ஓகே, பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாங்க. 5,40,000 ரூபாய். வெறும் 40,000 ரூபாய்க்கு 7,000 கிலோமீட்டர் ஓடுன ஒரு டாடா டியாகோ. அது எல்லோ கலர், செம ஃப்ரீக்கியான ஒரு கலர் நினைக்கிறேன் ப்ரோ. கலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஓகே. ஒரு தடவை அப்படியே காரை சுத்தி காமிச்சிருங்க. அப்படியே இந்த எப்படி குவாலிட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டென்டால எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இருக்காதுங்க மேக்ஸிமம். நீங்க செக் பண்ணி எடுக்கிறதுனால எல்லாமே கிளியரா தான் இருக்கும். ஓகே, அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஆப்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? இப்போ இது இந்த காரை நான் ஆப்ல பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். ஓ சூப்பர். TN38ங்க, கோயம்புத்தூர். இங்க பாத்துக்கோங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டாங்க, எல்லாம் சென்னை வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பாருங்க கோயம்புத்தூர், மத்த ஊர்கள் தான் அதிகமா இருக்கு இப்ப நம்ம கிட்ட. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிறது தான். ஓகே சூப்பர் ப்ரோ. 3 ஹேட்ச்பேக் பாத்துருக்கோம். ஆமா, அடுத்த கார் என்ன ப்ரோ பார்க்கலாம்? எஸ் கிராஸ். எஸ் கிராஸ் அதாவது சுசுகில ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காருங்க இந்த எஸ் கிராஸ். ஸோ பில்ட் குவாலிட்டி தரமா இருக்கும். எனக்கு டாப் எண்ட் நினைக்கிறது. ஆமா, டாப் எண்ட் ப்ரோ. வாங்க ப்ரோ, இது என்ன பிரைஸ் ப்ரோ வருது? ஆட்டோமேட்டிக்ங்க. ஓ சூப்பர். ஓகே, ஆட்டோமேட்டிக் 2021 மாடல். 2021. ஓகே, கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 40,000 ஓடி இருக்கு. 40,000. ஓ பரவாயில்ல ப்ரோ. 66 கோயம்புத்தூர். இதுவும் என்ன இந்த தடவை எல்லாம் கோயம்புத்தூர் வண்டியே நிக்குது எல்லாம். ஓகே, எல்லாரும் லோக்கல் நம்பர் இல்லன்னு சொல்லி கரெக்ட். அதனால லோக்கல் நம்பர். ஏன்னா இந்த தடவை நான் பார்த்த வண்டியில ஒரு 4 வண்டியில எல்லாம் பாதி கோயம்புத்தூரா தான் இருக்கு. ஓகே, இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ்டீரியர் செம்ம குவாலிட்டியா வச்சிருக்கீங்க. சின்ன ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் அந்த இயர்ஸ் அப்படின்ற போது இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஜென்யூனா நீங்க மென்ஷன் பண்ணிடுறீங்க இதெல்லாம். ஆமா, ஆப்லயே மென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஓடி இருக்கு. 40,000 ஓனர். ஓ 2 ஓனர் 40,000 ஓடி இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, யாராவது ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு சுசுகி ப்ராடக்ட் பார்க்கணும்னா தாராளமா இது போலாம். அடுத்தது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு காருங்க, Volkswagen Polo GT. அதுவும் ஆமா. ஓகே, 99. இங்க பாருங்க கோயம்புத்தூர். எல்லாம் கோயம்புத்தூரா வச்சிருக்கீங்க. ஓகே ப்ரோ, இது என்ன இயர் மாடல்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர். சரிங்க, 2016 மாடலுங்க. 2016. ஆமா, 74,000 ஓடி இருக்கு. ஓகே, பெட்ரோல் வேரியன்ட். 74 தான் ஓடி இருக்கா? ஆமா. ஓகே, இதெல்லாம் ப்ராப்பர் ரெக்கார்டா ப்ரோ? ப்ராப்பர் ரெக்கார்ட் தான். ஓகே, ஏன்னா Volkswagen வந்து சொல்லவே வேண்டாம் ப்ரோ. பில்ட் குவாலிட்டியும் சரி, அது ஒரு கம்ஃபர்ட்டும் சரி வேற லெவல்ல இருக்கு. ஜெர்மன் வெஹிக்கிள் முக்கியமா. ஓகே, இது வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இப்ப? 6 லட்சம் ரூபாய்க்கு. 6 lakhsக்கு போலோ ஜிடியா? ஏங்க யங்ஸ்டர்ஸ் கெட் ரெடி. 6 lakhsக்கு இந்த போலோ ஜிடி இங்க வாங்க, முன்னாடி கூட பாத்துக்கோங்க, சில்வர் கலர். ஓகே, இது ரெடியா இருக்கு. இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா ப்ரோ? பண்ணிடலாம். ஓகே, போலோ ஜிடி கெட் ரெடி. இந்த மாதிரி கார்கள் இன்னொன்னு கூட இருக்குல்ல போலோ இருக்கு. அதையும் பாத்துட்டு வரலாம். ஓகே, அடுத்த போலோ. இது
ஓகே, இது என்ன இயர் மாடல் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 2020 மாடல் ட்ரெண்ட் லைன். ஓகே ஓகே ஓகே, வாங்க ப்ரோ உள்ள ஓபன் இருந்தா பார்க்கலாம். ஓகே, லாக்ல தான் இருக்கு. இருந்தாலும் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 43,000 ஓடி இருக்கு. இது சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் ப்ரோ. Volkswagenக்கு 43,000 ரொம்ப கம்மி ப்ரோ. ஆமா. ஓகே சூப்பர். 43,000 சிங்கிள் ஓனர். அதுவும் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,32,000. 5,32,000க்கு Volkswagen Polo வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு வண்டி. சோ ஓகே, அடுத்தது அங்க ஒரு வண்டி பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் ப்ரோ? ஆக்சுவலா என்ன கலர்னு சொல்றது? சாக்லேட் பிரவுன். ஓகே சூப்பர். இந்த கார் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு சில்வர் போலோ இருக்கு மாட்டிருக்கு. அடுத்த ஒரு போலோ இருக்கு. இது என்ன இயர் மாடல்? இது பாத்தீங்கன்னா 2016ங்க. 2016. இப்ப இல்லைங்க, 2016. என்ன கிலோமீட்டர்? ஹைலைன். இது ஹைலைன் 50,000 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர். 50,000 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர். எல்லாம் பயங்கரமான கார்ஸ் வச்சிருக்கீங்க. 595. 595க்கு போலோ. ஓகே, யாராவது ஒரு பட்ஜெட்ல ஒரு 6 லட்சத்துக்குள்ள ஒரு யூஸ்டு கார், அதுவும் ஜெர்மன் வெஹிக்கிள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். போலோ இது ரெடியா இருக்கு. இதுக்கு லோன் பண்ணிக்கலாமா ப்ரோ? பண்ணிக்கலாம். ஏன்னா வீல்லாம் பாருங்க, வாங்க வீல்லாம் பக்காவா இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, Volkswagen ஜெர்மன் வெஹிக்கிள் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு சேஃபஸ்ட் டாப்பஸ்ட் கார் ஒன்னு இருக்கு. அல்ட்ராஸ் டாட்டால. கேமராமேன் அப்படியே அங்க போங்களேன். அந்த ஒரு அணிவகுப்பு அப்படியே காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு கார் 2 கார்னா பரவாயில்லைங்க, 5 காருங்க. எல்லாமே டாப் அண்ட் அதுக்கு அடுத்த முன்னாடி வேரியன்ட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் அலைவீலோட இருக்க மாட்டிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் இங்க வந்து 2 ஒயிட், ஒரு டார்க் எடிஷன், 2 ரெட் இருக்கு ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வண்டி 70 TN70. இந்த வண்டி இது என்ன இயர் மாடல் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 2022ங்க. 2022. ஓகே, 11,000 தான் ஓடி இருக்கு. 11,000. இப்போ டாப் அண்ட் ப்ரோ இது. ஆமாங்க. ஹீட் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே வந்துரும். எல்லாமே இருக்கு. ஆர்ம்ரெஸ்ட். ஓகே, சிங்கிள் ஓனர் தான். 2022ங்க. எத்தனை கிலோமீட்டர் சொன்னீங்க? 11,000 ஓடி இருக்கு. 11,000. ஓகே, இது வந்து ஆக்சுவல் பிரைஸ் இப்போ என்ன போயிட்டு இருக்கு ப்ரோ? இப்போ இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 11 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகே, 11 ரூபாயா? இப்போ நம்ம கொடுக்கறது சொல்லுங்களேன், ஒரு அதிர்ச்சி ஒன்னு உருவாக்குவீங்களா நீங்க? இப்போ நம்ம கொடுக்கறது 8.5ல கொடுக்குறோம். 8.5க்கா? 8.5க்கு டாப் அண்ட் வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடின டாடா அல்ட்ராஸ் TN70ங்க. தாராளமா எனக்கு தெரிஞ்சு புது கார் போறோம்னு நினைக்கிறவங்க நீங்க சொல்ற ரேட்டுக்கு எனக்கு மிட் வேரியன்ட் கிடைக்கும். அதுக்கு இதை கொடுத்துறீங்க இப்போ. கண்டிப்பா. ஓகே சூப்பர். ஓகே, இந்த ரெட் ஓகே ப்ரோ. இங்க வாங்க ப்ரோ, இங்க ஒரு ரெட் இருக்கு. அது என்னது? இது ரெண்டு ஒரே வண்டியா ப்ரோ? இது ஆட்டோமேட்டிக்ங்க. ஓ, இது ஆட்டோமேட்டிக்கா? TN37. நான் சொல்லலைங்க, கோயம்புத்தூர் வண்டி நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. இங்க ஃபிளட் எல்லாம் வரலைங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, TN37. இது கோயம்புத்தூர் வண்டி, ஆட்டோமேட்டிக், சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக். இங்க வாங்க, உள்ள வாங்க. பெட்ரோல் வேரியன்ட் 13,000 ஓடி இருக்கு. 13,000. ஆக்சுவல் ரேட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 லட்சம் பக்கத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக். சோ இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக். இங்க பாருங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. புஷ் ஸ்டார்ட் பட்டன். இது என்ன சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்காங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கா? எதுக்குங்க? இங்க சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது ஆன் ஏதாவது மாத்திருக்கலாம். ஓகே, பாருங்க, ஆட்டோமேட்டிக் தான். கீழே பாத்துக்கோங்க. ஓ சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி 12 லட்சம், ஒரு மினிமம் ஒரு 11 லட்சம் வரைக்கும் வெளியில போயிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம கொடுக்குற காஸ்ட் 24ல கொடுக்குற ரேட் என்ன ப்ரோ? 1061. ஆட்டோமேட்டிக்கா ப்ரோ? என்ன இப்படி சொல்றீங்க? 1061க்கு ஆல்ட்ராஸ் ஆட்டோமேட்டிக். என்ன இயர் சொன்னீங்க ப்ரோ? 2023. 2023. இது பாருங்க, இது லேட்டஸ்ட்டுங்க. டயர் எல்லாம் பாருங்க, இன்னும் அப்படியே இருக்கு எல்லாமே. ஓகே சூப்பர். யாராவது ஆல்ட்ராஸ்ல புது வண்டி, அதுவும் ஆட்டோமேட்டிக் போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா டாப் அண்ட் கிடைக்கிற, அதாவது மேனுவல் டாப் அண்ட் கிடைக்கிற ரேட்ல இவங்க ஆட்டோமேட்டிக் டாப் அண்டே கொடுக்குறாங்க. ஓகே நைஸ் ப்ரோ. இங்க வாங்க, நம்ம அடுத்தது ஒயிட் கலர் TN28. ஓகே ப்ரோ, இது என்ன இயர் மாடல்? இது பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ்ல டர்போங்க. டர்போ. ஓகே, 2022 மாடல். இது பெட்ரோலா டீசலா ப்ரோ? பெட்ரோலா டர்போ? 2022. ஓகே, 19,000 ஓடி இருக்குங்க. ஓகே, டியூவல் கலர் நல்லா இருக்கு ப்ரோ இது. ஓகே, 19,000 ஓடி இருக்கு. ஆமா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவல் ரேட் என்ன பிரைஸ் வந்துட்டு இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா சேம் அதே தான், உங்களுக்கு 10,000 கிட்ட வரும். 10,000. ஓகே, நம்ம கொடுக்கறது 916. 916க்கு டர்போங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடா ஒரு பிக்கப் இருக்கிற வெஹிக்கிள் நினைக்கிறேன், நார்மல் வெஹிக்கிளை விட. ஓகே ப்ரோ, இந்த வண்டி டாப் அண்ட் தான் ப்ரோ, கேட்டுங்களா? ஆமா. ஓகே ப்ரோ, எல்லாரும் லைக் பண்ற ஒரு காருங்க, அது பிளாக் கலர் டார்க் எடிஷன். இங்க வாங்க, TN59ங்க. ஓகே ஓகே ப்ரோ, டார்க் எடிஷன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டார்க் எடிஷன் ப்ரோ. ஓகே, இது என்ன மாடல்? இது பாத்தீங்கன்னா 2022 மாடலுங்க. 2022. ஓகே, 22 மாடல், சிங்கிள் ஓனர் தான். ஓ, சிங்கிள் ஓனர். மதுரை வண்டி. ஆமா. இப்போ வெளிய பாத்தீங்கன்னா சேம் அதே தான், 10,000 பட்ஜெட்ல தான் வெளிய போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 860. 860க்கா? ஓகே, 860க்கு டார்க் எடிஷன் டாடா அல்ட்ராஸ்ங்க.
எனக்கு தெரிஞ்சு இது டாப் எண்ட் தான் நினைக்கிறேங்க. டாப் எண்ட் தானே? ஆமா டாப். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ காஸ் 24 நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே டாப் எண்ட், அதுக்கு முன்னாடி வேண்டியதை வச்சிருக்கேன். பேசிக் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. பேசிக் வந்து உங்களுக்கு ரேரா தான் கிடைக்கும். ஓகே, இது என்ன ரேட் சொன்னீங்க ப்ரோ? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 860 வரும். 860க்கு டார்க் எடிஷன். ஸோ இங்க பாருங்க, கலர் 2 பார்த்தாச்சு, ஒயிட் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. ஒயிட்லயே டுவல் கலருங்க. கோயம்புத்தூர் வண்டி நான் சொல்லல, இந்த வண்டி இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா கோயம்புத்தூர் வண்டி இருக்கிற ஒரு வீடியோவா இருக்கும். இது என்ன இயர் மாடல்? இது பாத்தீங்கன்னா 2021 மாடலுங்க. 2021. ஆமா. ஓகே, இது டாப் எண்ட் ப்ரோ? ஆமா. டீசலா? டீசல் வேரியன்ட். ஓகே, இது வரைக்கும் பெட்ரோல் பார்த்தா என்ன ஒரு கார்லயே ஒரு யூனிக்னஸ் இருக்கு. டீசல் இது என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறது வந்து 12 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. டீசல் 12 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. டாப் எண்ட் ப்ராஜெக்ட் லாம்போட. ஆமா. ஓகே, நம்ம கொடுக்கிறது பாத்தீங்கன்னா 9,91. 9,91. இப்போ என்ன பெட்ரோல் ரேட்டுக்கு சொல்றீங்க? எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது பாத்தீங்கன்னா 9000 ஓடி இருக்குங்க. ஓகே, சிங்கிள் ஓனர் தான். ஓகே, டீசல் வேரியன்ட். ஓ சூப்பர் ப்ரோ. அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு அசால்ட்டா நமக்கு லோன் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, அதாவது ஒயிட், பிளாக், ரெட் இவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கஸ்டமர். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே அலைவீலோட தான் இருக்க மாட்டிருக்கு. ஆமா. ஓகே, சூப்பர் ப்ரோ.